மாவட்டம் செஞ்சி அரசு கல்லூரி முன்பு மற்றும் கல்லூரி வகுப்பறையிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் மழைநீரை அகற்ற கடந்த ஒரு வாரமாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாணவ மாணவிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தடகள சங்கத்தின் சார்பில் மாவட்ட அளவில் இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் பெரியார் பல்கலைக்கழகம் மைதானத்தில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு பதக்கங்களையும் பரிசுகளையும் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே கடனுக்காக காரை எடுத்துக்கொண்டு தர மறுத்து பணத்தை கேட்டு துப்பாக்கி முனையில் மிரட்டிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இக்காட்சி பதிவுகள் இணையதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள உழவர் சந்தை அருகே உள்ள குப்பை தொட்டியில் 65க்கும் மேற்பட்ட வாக்காளர் அடையாள அட்டைகள் கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் சுமார் 200 ஏக்கர் விவசாய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு அலுவலக வளாகத்திற்கு செல்லக்கூடிய சாலையை சீர் செய்ய கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் காரை வழிமறித்து மனு கொடுக்க முயன்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வேலை அட்டை பெற்றுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் முழுமையாக 100 நாள் வேலை வழங்கிட வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள குளத்தவாய்ப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அக்கிராமத்தில் நிலவி வரும் இலங்கை அகதிகள் முகாம் பாதை பிரச்சினையை தொடர்பாக வட்டாட்சியரிடம் மனு அளித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். திருச்சி மாவட்டத்தில் அதவத்தூர் கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் வெங்கனூர் கிராமத்தில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை எரித்துக் கொன்ற வழக்கில் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் கணவனுக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 15,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.